செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் ஆர்வம். 2 லட்சத்தை நெருங்கும் விண்ணப்ப பதிவு. பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் போட்டி போட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்து வருகின்றனர். இதுவரை 1,95,376 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் உட்பட அரசு ஒதுக்கீட்டு BE, BTech இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றை சாளர முறையில் நிரப்பப்படுகின்றன. அவர்களில் 1,42,867 பேர் விண்ணப்ப பதிவை கட்டணம் செலுத்தியுள்ளனர். 1,03,320 பேர் தேவையான சான்றிதழ்களையும் பதிவேற்றம் செய்யவிட்டதாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு பாடநூல்கள் விநியோகம். பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடநூல்களை பள்ளிகளுக்கு அனுப்பும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டு உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் 44,000க்கும் அதிகமான அரசு மற்றும் நிதியுதவி பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 75 லட்சம் மாணவர்கள் படிக்கின்றனர். இவர்களுக்கான பாடநூல்கள் அச்சிடும் பணியை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் நிதியுதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு இலவசமாகவும், தனியார் பள்ளிகளுக்கு குறைந்த விலையிலும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. பள்ளிகள் திறந்தவுடன் முதல் வாரத்துக்குள் 1 முதல் 7ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு முதல் பருவ பாடத்திட்ட புத்தகங்களும், 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முழு புத்தகங்களும் வழங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2024-2025ஆம் கல்வியாண்டில் CBSEயில் தமிழ் பாடத் தேர்வு கட்டாயம். பள்ளிக்கல்வித்துறை தகவல். CBSE உட்பட அனைத்து வித பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரும் கல்வியாண்டில் கட்டாயம் தமிழ் பாடத் தேர்வு எழுத வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து விதமான பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாயம் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. அதன்படி 2015-16ஆம் கல்வியாண்டில் அனைத்து வகை பள்ளிகளிலும் 1ஆம் வகுப்பில் தமிழ் பாடம் கட்டாயமாக்கப்பட்டது. 16-17ஆம் கல்வியாண்டில் 2ஆம் வகுப்புக்கும் அடுத்தடுத்த கல்வியாண்டில் ஒவ்வொரு வகுப்பாக படிப்படியாக அமலானது. அதன்படி 2023-2024 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. தொடர்ந்து வரும் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடம் கட்டாயமாகிறது. இது மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு மட்டுமின்றி தமிழகத்தில் செயல்படும் CBSE, ICSE உட்பட அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் பொருந்தும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. TNAU வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை துவக்கம். வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கை துவக்கம். வேளாண் மற்றும் மீன்வள பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் ஒருங்கிணைப்பு. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை துவங்கியது. விண்ணப்பிக்க ஜூன் 6ஆம் தேதி கடைசி நாள். கடந்த கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துக்கும் ஒரே விண்ணப்பம் வழியாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் வேளாண்மை, தோட்டக்கலை படிப்புகளுக்கும் சேர்த்து மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnagfi.youcanapply.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 2024-2025ஆம் கல்வியாண்டில் நடைபெறவுள்ள பொது மாறுதல் கலந்தாய்வில் முன்னுரிமை அளிக்க உத்தரவு. 2021-22 கல்வியாண்டில் பட்டதாரி ஆசிரியராக பணி மாறுதல் பெற்ற ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு 2024-25 கல்வியாண்டில் நடைபெறவுள்ள பொது மாறுதல் கலந்தாய்வில் முன்னுரிமை அளிக்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.